இந்த லிங்கம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அது எது? அதான் அதை கட் பண்ணுறது. அதுக்கு ஒரு பெரிய கதை எழுதி வச்சிருக்கான். சொன்ன நேரம் அதிகமாயிடும், சுருக்கமா சொல்றேன். ஒரு தடவை ரிஷிகள்லாம் சேர்ந்து யாகம் நடத்த போயிட்டான். யாகம் நடத்த போனோடனே ரிஷி பத்தினிகள்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்க தனியா இருந்திருக்கிறாங்க, 8000 ரிஷி பத்தினிகள். இவன் போயிருக்கான், யாரு? சிவபெருமான். நேர போயிட்டு 8000 பேரையும் மயக்கி விவகாரம் பண்ணிட்டான். சிவபெருமான் ட்ரெஸ் பார்த்துருக்கீங்களா? டே ராமகோபாலா, சிவபெருமான் ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருப்பார்ல, புலித்தோல்ல தம்மாந்தது கோவனையா, இங்க ஒரு பாம்பு, இங்க ஒரு பாம்பு, புஷ் சாமி ஆடாது. அதை பார்த்தா கும்புற மாதிரியா இருக்குது. பாவிகளை இனிமே வர்ற சிவபெருமானுக்கு பெல்ட் மாட்டுங்கடா, சஃபாரி போட்டு விடுங்கடா. இல்லாட்டி நான்சென்ஸ். இன்னும் அந்த காட்டுப்பய கடவுளை இன்னும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காயா. அவன் 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 ஆல்வேஸ் பொசிஷன், எப்பவுமே தான் அவத்தானே இறங்கிடுவான் கோதால. ஆமா, அவன் வேலையாதான் இறங்கிட்டான். இறங்கி 8000 பேர் தான் 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 அடிச்சான். அடிச்சுட்டு ஓடிட்டான். ஓடின உடனே அந்த ரிஷி பத்தினி எல்லாம் ஓடி போய் அந்த புராணத்துல, லிங்க புராணத்துல அந்த 8000 பெண்களை எப்படி கடந்தாங்கன்றத நான் மேடையில சொல்ல முடியாதுங்க. டட்டாயில் போட்டு கழுவணும், அவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்கான். இவன் ஓடுறான். ரிஷி பத்தினி எல்லாம் போய் ரிஷி கிட்ட சொல்றாங்க. உடனே ரிஷி பாக்குறாரு. ரிஷி பார்த்துட்டு சொன்னாரு, எங்கள் ரிஷி பத்தினிகள் கற்பை அழிப்பதற்கு காரணமான சிவபெருமானுடைய சுக்கிலமானது அருந்து விட கடவுது அப்படின்னா. சுக்கிலம்னா என்ன? அது அருந்து விட கடவுதுன்னா டக்குன்னு கட்டாயி அப்படியே கட்டு ஏவுகண மாதிரி வருது பூமி. இங்க இருக்கவெல்லாம் பார்த்தான், ஓ ஸ்கைலாப் மாதிரி வருது, இது என்னமோ சாக போகுது அப்படின்னா. பூமாதேவி, இது பூமாதேவி. பூமாதேவி மேல சிவபெருமானுடைய அது பட்டுச்சிய கற்பழித்த மாதிரி ஆயிடும். அப்ப என்ன செய்யறதுன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போய் கிருஷ்ணன் போய் கேட்கிறாங்க. அவர் தான் அந்த ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் தானே. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்க போய் அதில் ஏதாவது டச் பண்ணீங்கன்னா ஸ்பார்ட் ஆயிடும், அதெல்லாம் டச்சே பண்ணக்கூடாது. வழக்கமா அதை யார் தாங்குவாங்களோ அவங்க தான் தாங்க முடியும். யார் தாங்குறது? பார்வதி தான். அப்ப அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அது நேரம் வரும்போது கரெக்டா பொசிஷன்ல வச்சு சக்குன்னு அதாயா சிவலிங்கம். இல்லைன்னு சொல்லு, சிவலிங்கத்தை பாருங்களேன், கீழே இருக்கிறது அப்படி இருக்கும், அது பார்வதி சமாச்சாரம். மேல இருக்கிறது இவன் சமாச்சாரம். இது ஒரு கடவுள். இதுல எண்ணெயை ஊற்றி வலிச்சு வலிச்சு நக்கிறாயா. நெய்யை ஊத்துறான், பாலை ஊத்துறான், சந்தனத்தை ஊத்துறான், அது வலிச்சு வலிச்சு நக்கிறான். நம்ம வயதுல இருந்த பெண்கள்லாம் போய் எவ்வளவு கேவலம், இந்த மக்களை மடையனாக்கி வச்சிருக்கானே 3000 வருஷமா இன்னும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். லிங்கம்னா என்ன? அதுன்னு அர்த்தம். அதை போய் பேர் வச்சுக்கிறான் நம்மால். சிவலிங்கம், ராமலிங்கம், மகாலிங்கம். மகாலிங்கம் என்ன? பெரிய அது. இன்னொன்னு சாந்தலிங்கம், சாந்தமா இருக்கு, சாந்தலிங்கம். வீரலிங்கம், அப்படி அது மேலேயே நின்றுட்டு இருக்கும். இன்னொன்னு சொர்ணலிங்கம், லிங்கத்துல எத்தனை லிங்கம் வச்சிருக்கான். இன்னொன்னு பூதலிங்கம். அடே அப்பா, பூதலிங்கம் எங்க போய் நிக்குமோ, கேவலமா இருக்குது ஐயா. இவ்வளவு கதையை எழுதி வச்சுட்டு நம்ம ஆளு ஜம்பிலிங்கம், அது ஜம்பிக்கிட்டே இருக்கு. ராமகோபாலா, ஜம்பிக்கிட்டே இருக்க மாட்டாது ராஸ்கல். நீ பேசுற நபிகளை பத்தி ராஸ்கல். நபிகள் வந்து காம வரி கொடுத்தாங்க. இந்த கதையெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. இந்த கதையை தப்புன்னு சொல்லி செருப்பால் அடி வாங்கிக்கிறோம். கருப்பு சட்டை கழட்டு போட்டு உன் கூட நாங்கள் வந்துடுறோம். இவ்வளவு கதையை கேவலமா எழுதி வச்சுட்டு எங்க ஆளப்புறம் பெல்லான்னு பேரு வைடான்னு சொல்லிவிட்டு ராஸ்கல் இவ்வளவு விவகாரம் பண்ணிவிட்டு மேடை போட்டு பேசுறாங்க. அந்த நாட்டில் எவ்வளவு கேவலம். தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க.